ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் சில நேரங்களில் எனக்கு டைம் கிடைக்கிற நேரம்லாம் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். இப்போ நான் என்ன உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொன்னால், இப்போ ஸ்னோ டைமாக இருக்குது கனடாவில். ஸ்னோ கொஞ்சம் கொஞ்சம் தான். இந்த போன வருஷம் ஸ்னோ கொஞ்சம் குறைவான அளவில் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் பார்க்க போனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னமும் குறைவாக தான் இருக்குது. கடந்த காலங்கள்லாம் கணக்கு பண்ணால் ஸ்னோலாம் கடுமையான ஸ்னோ கொட்டியிருக்கும் இந்த டைமில். இருந்தாலும் ஸ்னோ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் என்று சொல்கிறது மாதிரி ஸ்னோ வராமல் போகாது. அட்டிக்க போது திடீர்னு ஒரு தாக்குதல் கொட்டி ஒரு மாதிரி ஆக போகுது. ஆனால் கண்டிப்பாக ஸ்னோ வரும். ஓகே, போன தடவை ஸ்னோவில் வாகனம் இப்படி ஓட்டுறதுங்கிறத நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன். அது சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ ஸ்னோவில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி ட்ரெஸ்லாம் எப்படி பண்ணிக்கிறதுங்கிறத தான் என்னுடைய வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது கனடாவுக்கு புதுசாக இந்த டைமில் வர்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இங்கே புதுசாக வந்திருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜாக இருக்கும். அட்லீஸ்ட் பழைய ஆளுங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்கள தேடி பல பேர் வரக்கூடியவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க உட்கார்ந்து ஒவ்வொரு செய்திகளும் சொல்லிக்கிட்டு இருக்காம, நீங்கள் கனடியன் அதிரி தமிழ் சேனலில் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு நிறையா டிப்ஸ் அவர் சொல்லுவார். அதை கேட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதை நம்ம சேனலை அறிமுகப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதுலேருந்து உங்களுக்கு என்னென்னு சொன்னால், நீங்கள் அதையும் விளக்கப்படுத்துகிறத நான் உட்காந்து விளக்கப்படுத்திக்கிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ முதல்ல எப்படி ஸ்னோவில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொன்னால், முதல்ல நமக்கு நல்ல ஸ்னோக்குள்ளே தொப்பி, இது மாதிரி தொப்பி வாங்கிக்கிடணும். எல்லோரும் அவசியம் வாங்கிக்கோங்க. இது நல்லா தலைக்கு குளிர்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்னோ டைமில் முடியெல்லாம் என்னென்னு சொன்னால், ஸ்னோ குளிரின் தன்மையினால் முடியெல்லாம் கம்பி மாதிரி ஆகிடும். அப்படியே கம்பி முடி எப்படி இருக்குமோ அந்த ஸ்னோவில் விரைச்சி அப்படி போய் இருக்கும். நம்ம தொட்டு பார்த்துல என்ன இப்படி இருக்குது அப்படி யோசிப்பீங்க. அப்படி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தொப்பி இது மாதிரி போட்டுக்குங்க. ப்ளஸ் ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்கிற நேரங்களில், இல்லாட்டி மைனஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிற டைமில் மாஸ்க் போட்டுங்க. அது ரொம்ப நல்லது. குளிர் உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு, நெஞ்சு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, இரவில் கடுமையான இருமல் வராமல் இருக்கிறதுக்கு, ஸ்னோவின் காரணத்தால் இந்த இருமல் இதெல்லாம் உண்டாகும். அதுக்கு கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. பிறகு நீங்கள் வெளியில் போடுறதுக்கு ஜேக்கெட்லாம் பல ஜேக்கெட்டுகள் இருக்குது. அந்த ஜேக்கெட்டுகளில் எது மாதிரி ஜேக்கெட்டுகள் எப்பப்போ போடணும்னு ஒரு டைம் இருக்குது. அப்போ இப்படி தான் நீங்கள் போட்டுக்கிடணும். எல்லா ஜேக்கெட்டும் எல்லா டைம்லையும் நீங்கள் போட முடியாது. சில பேர் புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாமல் அவங்க என்னென்னு சொன்னால், ஸ்னோவுக்கு ஜேக்கெட் வாங்கி வச்சுருப்பாங்க. ரொம்ப ஹெவியான ஜேக்கெட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸ்னோவெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகும் அப்படியே அதே ஜேக்கெட்டே போட்டுக்கிட்டு போவாங்க. ஆனால் குளிர் இருக்குன்னு தான், இருந்தாலும் மிதமான குளிராக தான் இருக்கும். ஒரு மீடியமான குளிராக தான் இருக்கும். அப்போ அந்த டைமில் ஸ்னோ கூட ஜேக்கெட்டை போட்டு போவாங்க. அது பழைய ஆளுங்க பார்த்தா இவ்வளோ இந்த டெம்பரேச்சர் இதுக்கு இவ்வளோ பெரிய ஹெவியான இதை ஜேக்கெட்டை போட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சம் காமெடியாக பார்ப்பாங்க. அந்த இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்னோ முடிஞ்சதுக்கு பிறகு லைட்டான ஜாக்கெட்டு வாங்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இதாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் உங்களுக்கு காந்தாமே இருக்கும். ஓகே, இதுதான் லைட் ஜாக்கெட். நீங்கள் ஜாக்கெட்டுகளில் பல ஜாக்கெட்டுகள் இருக்குது. ஜாக்கெட்டை நீங்கள் சாஃப்டாக லேசான ஜாக்கெட்டாக இருந்தால் அது லைட்டான ஜாக்கெட்டு தான். இந்த லைட்டான ஜாக்கெட்டை நீங்கள் பார்த்து வாங்குங்க. இது என்னென்னு சொன்னால், ஸ்னோக்குள்ளே குளிருக்கு போட்டுக்கிறதுக்கு உள்ளது. துணியிலான ஜேக்கெட் என்னென்னு சொன்னால், இன்டோரை மாதிரி உள்ள இதுங்களுக்கு துணியிலான ஜேக்கெட்டு யூஸ் ஆகும். அவுட்டர் மாதிரி உள்ள இதுக்கு போகிறதுக்கு நீங்கள் எது மாதிரி ஜேக்கெட் வாங்கணும்னு சொன்னால், வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இந்த மாதிரி ஜேக்கெட் தான் வாங்கணும். இதுவும் ஒரு வகை லைட் ஜேக்கெட் தான். இந்த மாதிரி ஜேக்கெட் தான் நீங்கள் வாங்கணும். இது மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லைட் கொஞ்சம் ஏன் இது மாதிரி வாட்டர் ப்ரூஃப் மாதிரி வாங்க சொல்கிறோம்னு சொன்னால், திடீர்னு நேரங்களில் மழையாக இருக்கும், லேசான மழை பெய்யும், தூரல் கடுமையான தூரல் மழையாக இருந்தால் உள்ளே போக தான் செய்யும். லைட் ஜேக்கெட்டுக்கலாம் லேசான தூரல். கனடாவில் பெரும்பாலும் லேசான தூரல் மழை தான் இருக்கும்.
சாரல் மழை, தூறல் மழை இப்படி தான் இருக்கும். கடுமையான மழைலாம் கடுமையாக அடிக்காது. சம்மரில் ஒரு மழை 2-3 மழை அடிக்கும், அவ்வளோதான். பெருசாக வந்து அடிக்கவே அடிக்காது. ப்ளஸ் இந்த தலையை கவர் பண்ணக்கூடிய அளவில் உள்ளதாக ஜாக்கெட் எப்போவுமே வாங்கிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திடீர்னு ஒரு மழை தூருதா, உடனே தலையை கவர் பண்ணிக்கலாம். குளிராக இருக்குதா, திடீர்னு தலையை கவர் பண்ணிக்கலாம். சம்மர் டைமில் வந்துட்டு நீங்கள் வெளியே போகும்போது வெயிலாக இருக்குதா, அப்பவும் தலையை கவர் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த கவர் பண்ண மாதிரி உள்ள தலையை ஜாக்கெட்டாக வாங்க. இதான் நமக்கு பிடிச்ச ஜாக்கெட்டு. ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நிறையா வந்துட்டு இந்த ஜாக்கெட்டை போட்டு தான் நான் 2 வீடியோஸ்லாம் எடுத்திருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு பிராண்டடான ஜாக்கெட்டு, ரொம்ப வருஷமாக வச்சுருக்கிறேன். இதுதான் நல்லா குவாலிட்டியான ஜாக்கெட்டாக இருக்குது. இன்னமும் லாங் பண்ணுறதுனால லாங் பண்ண பொருளை ஏன் வேஸ்ட் பண்ணணுங்கிறதுனால இன்னமும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நல்ல ஒரு ஜாக்கெட்டு. இது வந்துட்டு ஸ்னோக்குள்ள ஜாக்கெட்டு, ஹெவியான ஜாக்கெட்டு, மொத்தமாக இருக்கும். ஒவ்வொரு ஜாக்கெட்டுகளும் எவ்வளோக்கு மொத்தமாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு குளிர் தாங்கக்கூடிய ஜாக்கெட்டாக இருக்கும். ரொம்ப லைட்டான ஜாக்கெட்லாம் வாங்கினீங்கன்னா, ஒரு மீடியமான ஜாக்கெட்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குளிர் தாங்காது. அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே குளிர தான் செய்யும். ஓகே, சாக்ஸ் எப்படிங்க வாங்குறது என்று சொன்னால், சம்மருக்கு வந்துட்டு லைட்டான சாக்ஸ் தான் வாங்கினா. சாக்ஸ் நம்ம போட்டு ஏன் வந்துட்டு நம்ம ஷூ போடுறோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா காலில் உள்ள அந்த அழுக்கு ஷூவில் போய் இறங்காமல் இருக்கிறது தான் நம்ம சாக்ஸ் போடுறோம். அப்போ அது லைட்டான சாக்ஸ் வந்துட்டு மற்ற டைம்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே சமயம் வின்டர் டைமில் சாக்ஸு ஹெவியான சாக்ஸாக வாங்கணும். ரொம்ப கனமான சாக்ஸாக வாங்கினா தான் நமக்கு குளிர் தன்மை வந்துட்டு காலில் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் ஓரளவு. ப்ளஸ் ஷூ வந்துட்டு உங்களுடைய சைஸ் என்னவோ அதே மாதிரி சைஸை வாங்காமல் ஒரு சைஸ் கூட பெரிய சைஸாக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஷூ வாங்குறது கூட ரொம்ப பேருக்கு இந்த நாட்டுக்கு வந்தப்பறம் அவங்களுக்கு தெரிய மாட்டிருக்குது. ஏன்னா ஊரில் வந்துட்டு பெரும்பாலும் செழிப்பறையே யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால, செருப்பு யூஸ் பண்ணதுனால அவங்க வந்துட்டு ஷூவோட தன்மையை எப்படி வாங்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. இதுவரை ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. ஷூ வந்து கண்டிப்பாக வந்துட்டு பெரிய சைஸ், உங்களுடைய சைஸ் என்னவோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு சைஸாக இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் நடக்கிறதுக்கு கால் வலி இல்லாமல், சைடு வலி இல்லாமல், திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, திடீர்னு ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவங்க பள்ளிக்கு போகிறாங்க, அப்போ டக்குன்னு அந்த காலை கழட்டிட்டு டக்குன்னு அப்படியே போயிடுவாங்க. வரும்போது உள்ளுக்குள்ளே காலை விட்டு டக்குன்னு மாற்றிக்கிட்டு போயிடுறாங்க. அதை ரொம்ப இதில் வந்து பார்ப்பாங்க. அது ஒரு மற்ற இதுங்களுக்கு போகிறா இருந்தாலும் டக்குன்னு மாற்றிக்கிட்டு போயிடுறாங்க. எப்படிங்க நம்ம உட்காந்து காலை போட்டு உள்ளுக்குள்ளே போக மாட்டேங்குது, திரும்ப அது இதுன்னு டைம் எடுத்துக்கிட்டு இருக்குது. அவர் வர்றாங்க, நின்ற மாதிரி டக்குன்னு சொருகிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, வர்றாங்க டக்குன்னு கழட்டிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு சைஸு பெரிய சைஸு அது மாதிரி வாங்கிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றா. ரெண்டாவது, சாக்ஸ்லாம் வந்துட்டு ஹெவியான சாக்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னு சொன்னால், கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஷூ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், ஹெவியான சாக்ஸ் போட்டு நீங்கள் ஷூ போடும்போது அது ரொம்ப டைட்டாகவும் ரொம்ப சிரமமாகவும் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறது. ஓகே, ஷூ வந்துட்டு நீங்கள் பல ஷூ வச்சுருப்பீங்க, ஆனால் வந்து ஸ்னோக்குள்ள ஷூ தனி ஷூ இருக்குது. அது மாதிரி ஷூவாக பார்த்து நீங்கள் வாங்கிங்க. ஸ்னோக்கு ஷூ வந்துட்டு நம்ம என்னென்னு சொன்னால், அதுலேயே வந்துட்டு வால்மார்ட் மற்ற இடங்கள்லாம் விற்கிறாங்க. ஸ்னோக்கு வந்துட்டு -30 -40 இப்படிலாம் போட்டிருக்கோம். அது மாதிரி உள்ள ஷூவாக வாங்கிக்கோங்க. அவசியம் வந்துட்டு நல்ல ஒரு இந்த மாதிரி க்ரிப்பாக உள்ள ஷூ மாதிரி வாங்கினீங்கன்னா வழுக்காமல் இருக்கும். ஸ்னோக்கு வந்துட்டு வழுக்கக்கூடிய தன்மையில் உள்ள ஷூவாக இல்லாமல் நல்ல க்ரிப்பாக உள்ள ஷூவாக வாங்கினீங்கன்னா தான் ஸ்னோவில் வந்து வழுக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிறகு ஸ்னோவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இன்னர் வாங்கிக்கோங்க. இன்னர் இது என்னென்னு சொன்னால், நம்ம பேண்ட்ஸ் போடும்போது உள்ளுக்குள்ளே ஒரு இன்னர் மாதிரி போட்டு ப்ளஸ் அதுலேருந்து பேண்ட்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குளிராமல் இருக்கும். அதே மாதிரி சட்டை போடும்போது நல்லா, இப்போ இந்த சட்டையை போட்டு அதுக்குள்ளே என்ன சொன்னோம்னு சொன்னால், ஜாக்கெட் ஹெவியான ஜாக்கெட் போட்டால் குளிராது. பேண்ட்ஸ் போடும்போது அப்போ குளிராக தானே செய்யும், காலெலாம் குளிரும். அப்போ இன்னர் மாதிரி போட்டு நீங்கள் போடலாம். இப்போ இன்னர் மாதிரி சட்டைக்கும் கூட இருக்குது. இப்போ இன்னருங்கிற பேண்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது, சட்டைக்கும் கூட இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னர் வந்து சட்டையும் கூட போட்டு
ப்ளஸ் அதுக்கு மேலே சட்டையை போட்டு அதோட ஜேக்கெட் போட்டிங்கன்னா கம்முன்னு இருக்கும். ஓகே, க்ளவ்ஸ் எப்படி வாங்கணும்னு சொன்னால், ஒரு மீடியமான லைட்டான க்ளவ்ஸ்லாம் இப்போ ஸ்னோ டைமில் வாங்கினா அதெல்லாம் எந்த வகையிலும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. எவ்வளோக்கு ஹெவியான க்ளவ்ஸாக இருக்குதோ அவ்வளோக்கு மொத்தமான க்ளவ்ஸு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்துட்டு புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்துட்டு பழைய ஆளுங்களில் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் வந்திருக்க இந்த நாட்டுக்கு வந்திருக்க புதுசாக வந்திருக்கக்கூடியவங்களாக இருந்தால், வரக்கூடியவங்களாக இருந்தால் அந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். ஏன்னா திடீர்னு நீங்கள் போய் பஸ்ஸில் போய் பஸ்ஸுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பஸ்ஸு வர நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் கைகள்லாம் விரைச்சிப்போம். அப்போ நீங்கள் வந்துட்டு பழைய ஆளுங்க வந்துட்டு அவங்க கார் வச்சுருப்பாங்க, டக்குன்னு போவாங்க, காரில் போய் உட்காருவாங்க, அவங்க கையில் வந்து க்ளவுஸே இல்லாமல் போவாங்க. அதை நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வந்துட்டு இப்போ உள்ள இது வந்துட்டு இதுகள்லாம் ரொம்ப அவசியமானதை நீங்கள் வாங்கி போட்டுங்க. ப்ளஸ் நம்ம என்னத்தான் நம்ம வந்துட்டு தலையில் வந்து கவர் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு மாஸ்க்லாம் போட்டாலும் ஓரளவு வந்துட்டு கடுமையான குளிர், காற்று, அப்போ வந்துட்டு என்னென்னு சொன்னால் கழுத்து வழியாக வந்துட்டு சில நேரங்களில் காற்று உள்ளே இறங்கும். கழுத்து வழியாக இறங்கும் போது நம்ம வந்துட்டு அதை கழுத்தை மூடிக்கிறக்கூடிய அளவில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ கழுத்து வழியாக வந்துட்டு உள்ளே இறங்காது. ப்ளஸ் அப்படியே மாஸ்க்குக்கு பதிலாக வந்துட்டு இதை கூட நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு அப்பப்போ காற்றடிக்குது, ஸ்னோ கொட்டுது, அந்த நேரங்களில் நீங்கள் மாஸ்க்குக்கு பதிலாக கூட இந்த மாதிரி சால்வ் மாதிரி வாங்கிட்டீங்கன்னு சொன்னால், இது ஸ்னோக்காக ஹெவியானது விற்கக்கூடியதை நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிறகு அவசியம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புது ஆளுங்க வந்துட்டு பழைய ஆளுங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. இந்த நாட்டில் பல வருஷமாக இருக்கவங்களும் பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் ஒரு மீடியமான ட்ரெஸ்ஸை போட்டு டக்குன்னு போவாங்க, அவங்களுக்கு பழகி இருக்கும். நீங்கள் அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் என்னென்ன கடுமையான ஸ்னோவின் தாக்கத்தை உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா சளி பிடிக்குங்க, இதுங்கெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் அவசியம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்னோவில் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதை உள்ள ட்ரெஸ்ஸுகளை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நடக்கிறது எல்லாமே இந்த நாட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு இல்லாட்ட வந்திருக்கக்கூடியவங்கள் அவசியம் வந்துட்டு A to Z எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நடக்கிறத கூட வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸ்னோவில் எப்படிங்க நடக்கணும் என்று சொன்னால், கடுமையாக ஸ்னோ கொட்டியிருக்குது, கொட்டக்கூடிய ஸ்னோ டைமில் எப்படி நடந்தால் உரல் நடந்தாலும் ஒன்றும் பண்ணாது. அந்த ஸ்னோ கொட்டி உறைஞ்சிரும். சில நேரங்கள் ஐஸாக அப்படி கட்டியாக போயிடும். அந்த ஸ்னோ வந்துட்டு தூளாக கொட்டி பூமலை மாதிரி கொட்டும். ஸ்னோ கொட்டி ஐஸாக அப்படி ஃப்ரீசிங் கட்டியாகிடும். இப்போது நீங்கள் நல்லா ஒரு இமேஜின் பண்ணிங்க, ஒரு ஐஸ் பார் இருக்குது, ஒரு கட்டியில் இருக்குது. கட்டியில் உங்களை காலை வச்சா என்ன ஆகும்? வழுக்கக்கூடிய தன்மை உண்டாகும். அப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் பார்த்து நடக்கும் போது காலை உயர்த்தி நடக்கிறத விட்டுட்டு காலை தேய்ச்ச மாதிரி நடந்தீங்கன்னா அந்த டைமில் மட்டும் வழுக்கக்கூடிய இடமா இருக்குது, ஐஸ் உறைஞ்சிருக்கும்போது நம்ம ஐ வியூவிலே தெரியும் ஐஸ் உறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அது எப்படி நடக்கணும்னா, இங்கே காலை தேய்ச்ச மாதிரி நடந்தீங்கன்னு சொன்னால் வழுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் நீங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணிடலாம். அப்படியே நம்ம ஃபுல்லாக நடந்துட்டு போக முடியாது, எல்லா இடத்துலையும் ஐஸ் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லா பக்கமும் கெமிக்கலான உப்புங்க போட்டு வச்சுருப்பாங்க. கெமிக்கலான உப்பு எதுக்கு போடுறாங்கன்னு சொன்னால், ஸ்னோ வந்துட்டு கரைச்சி இருக்கணும்ங்கிறதுக்காக போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு கடைகளுக்கு போனால் அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க வாசல்ல எல்லாம் வந்துட்டு அந்த உப்புகளை கொட்டி வச்சுருப்பாங்க. ஒரு வீடுகளுக்கு போனால் உப்புகளை கொட்டி வச்சுருப்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் போனால் வெளியிலலாம் அவங்க பார்க்கிங் ஏரியா எல்லா பக்கமும் அந்த உப்புகளை கொட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா வழுக்காமல் ஐஸ் வந்து உறையாமல் இருக்கணும். வரக்கூடிய கஸ்டமர்கள் வந்துட்டு வழுக்கி விழுந்தால் அதுக்கான ஃபைன் அந்த வீட்டுக்காரவங்களோ ப்ளஸ் அந்த கடையை நடத்துகிறவர்களோ கட்ட வேண்டி வருங்கிறதுனால அவங்க இதெல்லாம் வந்துட்டு ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன்லாம் வந்துட்டு எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நடக்கக்கூடியது வந்துட்டு நீங்கள் தேய்ச்ச மாதிரி தான் நடக்கணும். ஸ்னோவில் கடுமையான குளிராக இருக்காது, ஒரு சுமாரான குளிர் தாங்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஸ்னோவெலாம் முடிஞ்சதுக்கு பிறகு கடுமையான காற்று அடிக்கும் பாருங்கள். அந்த காற்றை தான் வந்துட்டு யாராலையும் தாங்கிக்கிட முடியாது. பயங்கர குளிராக இருக்கும். கண்ணுலெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றும், மூக்கில் இருந்தெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்ற தொடங்கும். சொல்லப்போனால் அது காமெடியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும்.
அந்தளவுக்கு ஸ்னோவுடைய இது இருக்கும். அதனால் நீங்கள் நல்ல முறையாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உதடு வந்து அடிக்கடி காஞ்சி போகும். காஞ்சி போகிறதுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்னங்கன்னு கேட்டால், வீட்டில் வந்துட்டு பட்டர் இருக்கும். பட்டரை நீங்கள் உதட்டில் தேய்ச்சிக்கலாம். அப்பப்போ தேய்ச்சிக்கிட்டு வரணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தேய்ச்சா அது வந்துட்டு சாத்தியப்படாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 2-3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ தேய்ச்சி அதை ஈரப்பதமான முறையில் வச்சு இருந்தால் தான் அது உங்களுக்கு காயாமல் இருக்கும். இல்லாட்டி வீட்டில் நல்லெண்ணெய் இருக்கும், நல்லெண்ணெய் கூட தேய்க்கலாம். தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு காயாமல் இருக்கும். வெளியில் போகிறாங்கன்னு சொன்னால், வெளியில் போகிறவங்களுக்கு இவங்க பட்டரையும் எண்ணெயெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அதுக்காக அந்த உதட்டை காயாமல் வச்சுருக்கிறதுக்காகவே வந்துட்டு ஒரு ஆயின்மெண்ட், லிப்ஸ்டிக் மாதிரி வச்சுருக்குறாங்க. கடைகளில், எல்லா கடைகள்லையும், எல்லா க்ரோசரி செக்ஷன்லையும், இல்லாட்டி மினி மார்க்கெட்டுகளில் எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் அதை வாங்கி பாக்கெட்டில் வச்சுருந்து அப்பப்போ நீங்கள் உதட்டில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உதடு காயாமல் இருக்கும். காஞ்சிச்சுன்னா காஞ்சி வெடித்து போய் வலி அது இதெல்லாம் உண்டாகும். அது அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு அந்த இதை வாங்கிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிறகு நீங்கள் வந்துட்டு இப்போ சொன்னேன், ஸ்னோவில் வந்துட்டு முடியெல்லாம் வந்துட்டு கம்பி மாதிரி ஆகிரும்னு சொன்னால், அப்போ நம்ம மூக்கு உள்ள முடிகள்லாம் இருக்குது பாருங்கள். அப்போ அதுவும் கூட வந்துட்டு என்னவாகும்னா அப்படின்னா, எனக்கு அது மாதிரி ஆகினதில்லை, அது மாதிரி ஆகக்கூடிய சான்ஸுகள் அதிகமாக இருக்குதுன்ட்டு பழைய ஆட்கள், எனக்கு முன்னே வந்த ஆட்கள் எனக்கு சொன்ன ஐடியாவை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ அந்த முடிகள்லாம் என்னவாகும்னா விரைச்சி போய் ஊசி போல் அப்படி இருக்குமா. ஊசி போல் மூக்கு உள்ளே வந்துட்டு அந்த முடிகள்லாம் வந்துட்டு விரைச்சி போய் ஊசி மாதிரி இருக்கும். இப்போ ஊசி மாதிரி இருக்கும்போது நம்ம மூக்கில் அந்த குளிர்னு தாங்க முடியாமல் தண்ணியாக வடியுதுன்னா, மூக்கை கசக்கணும்னு சொன்னால் அந்த ஊசி மாதிரி உள்ள முடி உள்ளுக்குள்ளே குத்தி ரத்தமாக கூட வருமா. அதனால தான் மூக்கெல்லாம் வந்துட்டு கசக்காதீங்க. அந்த ஸ்னோவில் நிற்க போகும்போது, இல்லாட்டி குளிரில் நிற்க போகும்போது கசக்காமல் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நாடுகளில் ஸ்னோவிலலாம் நல்லா போய் விளையாடுவாங்க. ஆனால் இந்த நாடுகளில் ஸ்னோவில் வந்துட்டு பெரும்பாலும் விளையாடுறதில்ல, ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்னோவுடைய தன்மை, குளிரின் தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கிறனால இங்கே வந்துட்டு பெரும்பாலும் ஸ்னோவிலலாம் விளையாட மாட்டாங்க. முடிஞ்ச அளவு ஸ்னோ டைமில் வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிரச்சனையை அவங்களுக்கு எதிர்நோக்குவாங்கன்னு சொன்னால், ட்ரை ஸ்கின், ஐ ட்ரை, இதெல்லாம் அவங்க எதிர்நோக்குவாங்க. கண் காஞ்சி போகக்கூடிய தன்மை. அப்போ இது வந்துட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொன்னால், அவங்க அப்பப்போ வெளியேயும் போயிட்டு வரணும். வெளியே போகிறது வர்றது அப்படியே இருக்கணும். குளிருக்கு பயந்துக்கிட்டு நம்ம வெளியே போகாமல் இருந்தோம்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, உடம்புல ஈரத்தன்மை இல்லாமல் போயிடும். நீங்கள் எவ்வளோ நேரம் தான் நம்ம ஹீட்லேயே இருக்க முடியும். ஹீட்லேயே இருந்தால் என்ன ஆகும்? உதாரணத்துக்கு நம்ம ஊர்களில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் ஹீட்ரு வந்துட்டு எப்படி இருக்கும், அதோடைய எஃபெக்ட் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஆனால் ஏசியுடைய எஃபெக்ட் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் ஒரு துணியை காய போடுறதுக்கு ஏசி ரூமில் அவங்க துணியை ஓரளவு காய போட்டாங்கன்னா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக காயுதுன்னு ஓரளவு தெரியும் உங்களுக்கு. அதை விட 2-3 மடங்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஹீட்டரில் அவங்க துணியை காய போட்டாங்கன்னா அதை விட ஃபாஸ்ட்டாக காயும். அப்போ உடம்புல உள்ள ஈரத்தன்மையை இந்த ஹீட்டரு இழுக்கும், அவங்க உடம்புலேருந்து இழுக்கும். அதனால் அவசியம் அவங்க வெளியே ஸ்னோவுக்கு பயந்துக்கிட்டு வெளியே போகாமல் இருக்கணும்னு நினச்சாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு ஹீட்டு என்ன சொல்கிறதுனா, அவங்களுடைய ஃபேஸ், அவங்க கண் எல்லாமே ட்ரை ஆகிடும். அவங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருப்பாங்க, பளபளப்பான தன்மையில் இல்லாமல் இருப்பாங்க. கண்ணை திறக்கிறது கூட கொஞ்சம் சிரமப்பட்டு திறக்கிற மாதிரி இருக்கும். இந்த எஃபெக்டை அவங்க வந்துட்டு கண்டிப்பாக அவங்க எதிர்நோக்குவாங்க. சில நேரங்களில் கண் ஏதோ பிரச்சனை போல, நமக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, டாக்டரை போய் பார்ப்பாங்க. டாக்டர் பார்த்தா அவங்க வந்துட்டு ஹியூமினிட்டி அதிகரிக்கக்கூடிய உள்ள டிவைஸுகள், சின்ன இதுங்க தண்ணியை ஊற்றி வச்சு அதை ஆன் பண்ணி போடுங்க. அதை போட்டிங்கன்னு சொன்னால் ஓரளவு உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தீர்வு காணுவீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்முடைய சில டிப்ஸுகளை சொன்னேன். நிறைய பேருக்கு புதுசாக வந்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வரக்கூடியவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், வீடியோ பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு தேவையான என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஆள் வந்துட்டு பல பேருக்கு நீங்கள் சொல்லி விளக்கப்படுத்துகிறத
பல பேருக்கு ஒரு ஆள் வீடியோ வந்துட்டு பார்க்க சொல்லுங்கள். ஒரு ஆள் பார்க்கக்கூடிய அந்த நான் சொல்லக்கூடிய அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும், பல இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் எல்லாரையும் வந்துட்டு என்னுடைய வீடியோ பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.